வணக்கம் நண்பர்களே, எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணகரம். நான் உங்கள் நண்பர் முருகன். நண்பர்களே, ரொம்ப பிஸியாக இருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஒரு வீடியோ வந்து 100 பேர் பார்த்ததும் உண்டு. ஒரு வீடியோ பேர் 200 பேர், ஒரு வீடியோ 30 பேர் கூட பார்த்துருக்காங்க. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா வீடியோ போட்டு யாருமே பார்க்க மாட்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 1.5K ரீசெண்டாக 1.5K 1500 பேர். 1Kன்றது 1500 பேர் பார்த்துருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு வீடியோவும் கஷ்டப்பட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு ரொம்ப ஒரு வீடியோ எடுத்து அது எடிட் பண்ணுறதெல்லாம் இல்லை. அப்படியே டைரெக்டாக வீடியோ எடுக்கிறேன், ஃபோனில் எடுக்கிறேன், அப்படியே எடிட் பண்ணி போட்டுறேன். அவ்வளோதான். நான் எடிட் பண்ணி அது எதுவும் சேர்த்துறதில்ல. இருந்தாலும் கொஞ்சம் இருக்கிற வேலையை விட்டுட்டு அது வீடியோ எடுக்கிறதே ஒரு வேலையாக சுற்றி திட்டுவாங்க வீட்டிலலாம். என்னடா வீடியோ எடுத்துகிட்டு சும்மா சுற்றின்னு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நான். அந்த சந்தோஷத்துலேயே உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணிக்கிற 800 வாட்ஸுக்கான போர்டு. இது சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டேஜ் பார்த்திங்கன்னா இதில் போட்டிருப்போம் டிசி 30லேருந்து 50 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செக் பண்ணிட்டேன். நம்மளது வந்து 2 வெரைட்டி இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி போட்டிருப்போம், வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுவும் காட்டிடுறேன். நண்பர்கள் பார்த்திங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணுற போர்டு இது வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இது ரன்னிங்கில் தான் இருக்குது. இந்த போர்டு பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 10 லியூப் ஹீட்சிங் பிளேட்டு. அது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிற மாதிரி ஒரு மாடல் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம். இதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5K 1500 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த போர்டு தான் போட்டிருந்தோம் கடைசியாக. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா போர்டு வந்து இந்த ஆங்கிள் வச்சு ஃபேன் போட்டுக்கினா ஒர்க் ஆகும். அதுதான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு, ஆனால் எனக்கு ஆம்புக்கு வேணும், சப்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு கொடுங்க அன்பு கட்டளை. சரி, நானும் ட்ரை பண்ணேன். அது ட்ரை பண்ணிட்டு பிறகு தான் ஒரு ஐடியா பண்ணி இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டியூப்லிப் ஹீட்சிங் பிளேட்டு. திக்னஸ் அதிகமாக இருக்கும். டியூப்லிப்லேயே திக்னஸ் அதிகமாக இருக்கும். டியூப்லிப் ஹீட்சிங் பிளேட் போட்டு அதே 10 பேட்டு தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சர்க்யூட்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் ஹெவியாக சவுண்டு வரணுன்றதுக்காக போட்டிருக்கேன். டியூப்லிப்பு இதுக்கும் வாட்டேஜ் பார்த்திங்கன்னா அதே 30லேருந்து 50 வரைக்கும் கொடுத்துக்கலாம். 60 கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு ரேஞ்சு கொடுக்குற மாதிரி தான் போட்டிருக்கேன். சில இதில் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, அங்கே பவர் சப்ளை பார்த்திங்கன்னா அங்கே பேக் சைடு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் மேலே பின்னு வளைச்சி விட்டேன் பாருங்கள், இது மாதிரி பின்னு. ஏன்னா நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் அந்த பின் டைப் தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். அந்த பின் டைப் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது ஏதாவது மக்கர் பண்ணி விட்டுச்சுன்னா ஷார்ட் ஆயிரும். ரெண்டாவது லூஸ் கனெக்ஷன் இருந்தாலும் பிரச்சனை. அதனால் இது மாதிரி போட்டு விட்டேன். இது வந்து பாருங்கள், ஆடி இன்புட்டுக்கு இது மாதிரி பின் ஒரு கம்பியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ஒயர் வந்து சென்டருக்கு ஒயர் இது மாதிரி ஒயர் பார்த்திங்கன்னா இது மேலே வச்சு சால்டர் பண்ணக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி இப்படி உள்ளே விட்டு இது மாதிரி சால்டர் பண்ணிட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ஆகாது, அப்படியே நின்றுக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இது மாதிரி விட்ருக்கேன். பின்னு வாங்குறத விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இது பண்ணிருக்கேன். ஸ்பீக்கர்லாம் அதே மாதிரி பாருங்கள், இந்த ரேஞ்சில் இது வந்து உள்ளே விட்டு லாக் பண்ணி ஒயர் போட்டால் சால்டர் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிளாக ஒரு ஐடியா பண்ணேன். இதுக்கெல்லாம் பின் வாங்குறதெல்லாம் ரெடி பண்ணி எங்கெங்கே சுற்றி பார்த்தேன். எனக்கு பின்னோடு இது கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சதுனால இது போட்டிருக்கேன். உங்களுக்கு பின்னு தான் வேணும்னு சொன்னாலே நான் கண்டிப்பாக போட்டு தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டியூப்லிப் ஹீட்சிங் பிளேட்டில் அதே 10 பேட்டு தான். இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் 10 பேட்டு. இது வந்து செகண்ட் குவாலிட்டி, அது மாதிரி வரும், குவாலிட்டி மாறும். இதிலே வந்து இன்னும் அதிகமாக கூட குவாலிட்டி இருக்குது. ஒரு டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 160 ரூபா டிரான்சிஸ்டர் கூட இருக்குது. அது வந்து இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. ஆர்டர் போட்டிருக்கேன், நான் வரல. வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டமர் கேட்டாங்க, எனக்கு வந்து 12 லியூப்பில் போட்டு கொடுங்கண்ணா. வீடு பார்த்திங்கன்னா 20க்கு 20 தான், பெரிய ஆள். அது மாதிரி எனக்கு 2 பாக்ஸ் கூட ஜேபிஎல் லோட் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும், 1500 வாட்ஸ்க்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்கு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் இப்படி நிறுத்தி இந்த ஷேப்பில் நிறுத்திட்டு கூட நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டா நின்றுக்கும். ஆனால் அந்த போர்டு கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால லைட்டாக தாங்கும். மற்றபடி ஒன்றும் இப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஏன்னா இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது இங்கே ஹீட் ஆகிறதெல்லாம் மேலே வந்துடும். இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் இந்த ஹீட்டை கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதும் கஷ்டன்றதுனால இப்படி ஃபிட் பண்ணிக்கான்னு சொல்கிறேன். உங்கள் இஷ்டம் எப்படினாலும் ஃபிட் பண்ணிக்க. ஆனால் இந்த கீழே வந்து பவர் சப்ளைலாம் வரதுனால உங்களுக்கு ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு ஃபிட் பண்ணிட்டு கம்பல்சரி ஃபேன் போட்டுக்கோங்க. ஃபேன் வைக்கிறது பார்த்திங்கன்னா முடிஞ்சால் 2 கூட வச்சுக்கோங்க. இங்கே ஒன்று வச்சுக்கோங்க. சவுண்டு அதிகமாக கேட்குறவங்க, இல்லை நான் சவுண்டு அதிகமாக கேட்ட மாட்டேன்னா ஒன்று வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8 இன்ச் 10 இன்ச்சு லோடு பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பார்த்திங்கன்னா இந்த 12 இன்ச் ஸ்பீக்கரு ஒன்று, சப் 8 இன்ச் ஸ்பீக்கர், அது இல்லாத 10 இன்ச் ஸ்பீக்கர் லோட் பண்ணி ஒட்டுக்க ஒரே டைமில் வச்சு செக் பண்ணேன். ஹீட் ஏறுது.
ஹீட் ஏறதுனால நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஃபேன் வச்சுக்கிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா டியூப்ல இப்படி தானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம சில பாட்டெல்லாம் நல்லா சவுண்டு அதிகமாக வரும்னு சொல்லிட்டு கேட்டுருவோம். ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரியும், நான் கேட்டு பார்த்துட்டேன். 1 மணி நேரம் நான் செக் பண்ணிவிட்டேன். பேஸ் பாட்டே வச்சு செக் பண்ணிவிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இது மாதிரி வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக ஃபேன் போட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டமர் ஒருத்தர் கேட்டுருந்தேன் அப்படி, அதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து 12 ஃபிக்ஸிங் பிளேட்டு. கம்பல்சரி 12 போட்டால் நல்லாயிருக்கும் என்னுடைய கருத்து. இல்லை எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இதுதான் வேணும்னா இதுவும் எடுத்துக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் ரேட் வித்தியாசம் வரும். ஒரிஜினல் டிரான்ஸ்ஃபர் போட்டாலே ரேட் வித்தியாசம் வரும். ஏன்னா ரேட்டு வந்து ஏன்னா அது ரேட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. வாட்ஸ்அப் வாங்க, கண்டிப்பாக நான் ரேட் சொல்கிறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் இன்க்ரேஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடுத்தடுத்து இதுவுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு சில பேர்லாம் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா யூடியூப் போடுற, உனக்கு வருமானம். எனக்கு எந்த வருமானம் வரதில்லைங்க. நான் இப்போ தான் புதுசாக ட்ரையலில் தான் இருக்கேன். எனக்கு எந்த வருமானம் வரதில்லை. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு யாருக்காச்சும் வேணும்னாலையும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணுங்கள். இது மாதிரி 2 சேனல் இருக்குது, சிங்கிள் சேனல் இருக்குது, 5 சேனல் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணது தான். எல்லாமே 10 லூப் தான் போடுவோம். பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிரான்ஸ்ஃபர் போட்டு கொஞ்சம் எதியாக பண்ணியிருக்கோம். இதுவும் மோனோவாக யூஸ் பண்ணிக்கலாம், சப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 10 இன்ச் சவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. ரிசல்ட் எந்த குறையும் இல்லை. ஏன்னா நம்ம பொருள் கொடுக்குறது முன்னாடி ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிடுவோம். செக் பண்ண பொறுத்த வரைக்கும் அது ரிசல்ட் நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ இருக்கிறதுலே டாப் குவாலிட்டி தான். இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. மொத்தம் எல்லாத்துலேயும் வந்து இதுலேயும் 3 மாடல் இருக்குது, இதுலேயும் 3 மாடல் இருக்குது, இந்த ரேஞ்சிலேயும் 3 மாடல் இருக்குது. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு தரோம். டிரைவர் போர்டை நம்ம பிக்சட்டை செஞ்சு வச்சுக்குவோம். டிரைவர் போர்டு பிக்சட் செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரேட் வேணுமோ அந்த மாதிரி ரேட்டு நம்ம செட் பண்ணி தரோம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே டிரைவர் போர்டு வந்து இன்பில்ட்டாக டிரைவர் போர்டு இது மாதிரி செஞ்சு வச்சுப்போம். டிரைவர் போர்டு மட்டும் செஞ்சு வச்சுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை வாட்டேஜ் எப்படி கொடுக்கணுன்றதை வச்சு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி தான் நம்ம செக் பண்ணுறோம். இது மாதிரி டிரைவர் போர்டு தான் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுப்போம். எம்டி டிரைவர் போர்டு மட்டும் தான் இருக்கும். இதே வந்து பாடும். இதுவுமே இந்த இதில் வச்சாலே 10 இன்ச்சு வந்து ட்ரைவ் பண்ணோம். ஆனால் அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம். செக் பண்ணால் டிரைவ் போர்டு செக் பண்ணால் ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதுதான் அவுட்புட்டு. இதுவும் லிங்க் பண்ணணும். இதுவும் ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது 24/0 பவர் சப்ளை கொடுத்து இது ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதே ஒர்க் பாடும். உனக்கு வேணால் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்படி தான் நான் டிரைவர் போர்டு செக் பண்ணுறேன். ரிசல்ட் வந்து எந்த குறையும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு தான் முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 இன்ச்சுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 10 இன்ச் ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 8 இன்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 இன்ச்சுனா கொஞ்சம் சவுண்டு தாங்கிறதில்ல, ஏன்னா ஸ்பீக்கர் தாங்காது வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 சேனலில் ஸ்டீரியோ யூஸ் பண்ணிக்கலாம், மோனோ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இடத்துல மோனோவுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டியூல் பெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 பெட்டு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக பாருங்கள், இந்த கம்பியெல்லாம் கொடுக்கல. ஏன்னா இது வந்து ஓப்பனாக இருக்கிறது இங்கே சால்டர் பண்ணிக்கலாம், அதனால கொடுக்கல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சு லாக் பண்ணிடுறோம். அதனால நம்மளுக்கு வேணுன்றதுக்காக கொடுத்து வச்சுருக்கேன். சில பேர் மைக் செட் ஆம்பும் கேட்டுருந்தாங்க. மைக் செட் ஆம்புக்கு நான் டெஸ்ட் பண்ணலைங்க, டெஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4 பாக்ஸு, 2 பாக்ஸு, 4க்கு 2 பாக்ஸு, 4 அடிக்கு 4 அடி, உள்ள 4 ஸ்பீக்கர் இருக்கும். 2 பாக்ஸ் செக் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு ரிசல்ட்டு. இன்னும் நான் அடுத்து செக் பண்ணல, கண்டிப்பாக செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு யாராச்சும் போர்டு வேணுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் என்ன ஆர்டர் பண்ணாலும் பண்ணித்தரேன். உங்களுக்கு ரேட் கம்மியாக வேணும்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணித்தரேன். ரேட்டு அதிகமாக கேட்டிங்கன்னா பாருங்கள், இதுவே இந்த டிரான்ஸ்டர் மெயின் டிரான்ஸ்டர் போட்டும் பண்ணித்தரோம். அது வந்து ரேட் கம்மியாக வரும், அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கும் இது மெயின் டிரான்ஸ்டர் போட்டால் கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும். இப்போ 5200 போட்டால் அதிகமாக வரும். இதுதான் ரேட் வித்தியாசம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா வரும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. MSC யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நான் உங்கள் நண்பன் முருகன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.